சிவகார்த்திகேயன், வித்யுத் ஜாம்வால், ருக்மணி வசந்த், விக்ராந்த், சாச்சனா உள்ளிட்டோரை வைத்து AR முருகதாஸ் இயக்கத்தில் உருவாக்கி வரும் படத்திற்கு மதராசி என தலைப்பு வைத்து நேற்று டீசரை வெளியிட்டனர். ஆக்ஷன் காட்சிகள் நிறைந்த அந்த மதராசி டீசர் சினிமா ரசிகர்களுக்கு பிடித்துவிட்டது. சிவகார்த்திகேயனிடம் விஜய் வெறும் துப்பாக்கியை தான் கொடுத்தார். ஆனால் AR முருகதாசு துப்பாக்கி போன்ற ஒரு சூப்பர் படத்தையே சிவகார்த்திகேயனுக்கு கொடுத்திருக்கிறார் போன்று என சினிமா ரசிகர்கள் பேசி வருகிறார்கள். இந்நிலையில் அந்த படத்தில் முருகதாசுக்கு உதவியாளராக வேலை செய்து வரும் வாரிசு குறித்து தெரிய வந்திருக்கிறது. அந்த வாரிசு வேறு யாருமல்ல, பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரின் செல்ல மகன் அர்ஜித் தான். பார்க்க அப்படியே அப்பா மாதிரி இருக்கிறார் அர்ஜித். அருமையாக டான்ஸ் ஆடுவார். மகனை ஹீரோவாக வைத்து படம் எடுப்பார் சங்கர் என எதிர்பார்த்த நிலையில் முருகதாசிடம் வேலைக்கு சேர்த்து விட்டிருக்கிறார். பார்க்க ஹீரோ மாதிரி இருந்தாலும் அர்ஜித்துக்கு தன் அப்பா போன்ற இயக்குனராகவே விருப்பமாம். அதனால் தான் திறமைசாலியான AR முருகதாசிடம் போய் தொழில் கற்றுக்கொள்ளுமாறு அனுப்பி வைத்திருக்கிறார் சங்கர். பாலிவுட்டில் எத்தனையோ வாரிசுகள் உதவி இயக்குநர்களாக வேலை செய்துவிட்டு ஹீரோவாக்கி இருக்கிறார்கள். அதுபோன்று அஜித் சங்கரும் படம் இயக்க கற்றுக்கொண்டு விட்டு ஹீரோவாக வருவாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். விஜய் வைத்து தளபதி 69 படத்தை இயக்குவதாக இருந்தார் AR முருகதாஸ் என்பது அனைவருக்கும் தெரியும். விஜய்க்கு அந்த கதை பிடிக்காமல் விலகினார். இதையடுத்து படம் கைவிடப்பட்டது. விஜய்க்கு சொன்ன கதையை தான் சிவகார்த்திகேயனை வைத்து மதராசி என்கிற பெயரில் படமாக்கி வருகிறார் முருகதாஸ் என கூறப்படுகிறது. மதராசி பட டீசரை பார்த்தவர்களும் இந்த கதையவா பிடிக்கவில்லை என்று சொன்னார் தமிழக வெற்றி கழகம் கட்சியின் தலைவர் விஜய். பார்த்தாலே பரபரப்பா இருக்கு. மதராசி படம் சூப்பர் ஹிட் ஆக போகிறது. இந்த கதையை போய் வேண்டாம்னு சொல்லிட்டாரே அண்ணன் என ரசிகர்கள் ஃபீல் பண்ண போகிறார்கள் என சமூக வலைதளங்களில் பேசிக் கொள்கிறார்கள். இந்நிலையில் இது இப்படத்தின் பழைய டைட்டில் என கோலிவுட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இப்படத்தின் கிளிம்ஸ் வீடியோவை பார்க்கையில் இப்படம் துப்பாக்கி 2 படத்தின் கதை என நெட்டிசன்கள் கூறி வருகின்றனர். பழைய பட டைட்டில் சென்டிமெண்ட் சிவகார்த்திகேயனுக்கு நல்ல ஹிட்டான படங்களாக அமைவதால் அதே போன்று மதராசி டைட்டில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் இப்படத்தில் துப்பாக்கி 2 தான் என தகவல் கசிந்துள்ளது. விஜய் நடித்த கோட் படத்தில் விஜயிடம் இருந்து சிவகார்த்திகேயன் துப்பாக்கியை கையில் வாங்கும் காட்சிக்கு திரையரங்கில் விசில் சத்தம் காதை கிழித்தன. அதற்கேற்றார் போல அமரன் பட ப்ரமோஷன் நிகழ்ச்சியிலும் துப்பாக்கி கணம் எப்படி இருக்கிறது என்ற கேள்விக்கும் சிரித்து கொண்டே கையில் வாங்கும் போது தெரியவில்லை. இப்போது கொஞ்சம் கனமாக தான் இருக்கிறது என சிவகார்த்திகேயன் தெரிவித்திருந்தார். இதனால் விஜய் துப்பாக்கியை கையில் கொடுத்ததால் இப்படம் கண்டிப்பாக துப்பாக்கி 2 தான் என நெட்டிசன்கள் வலைதளங்களில் தெரிவித்து வருகின்றனர். விஜய் கொடுத்த துப்பாக்கி அது என கமெண்ட் செய்து வருகின்றனர். துப்பாக்கி 2 என நெட்டிசன்கள் தெரிவித்து வந்தாலும் அப்படத்தின் கிளிம்ஸ் வீடியோவை காணும் போது ஆக்ஷன் காட்சிகள் ரத்தம் தெரிக்கும் அளவிற்கு எதிர்பார்ப்பை எகிரி செய்கிறது. மேலும் சிவகார்த்திகேயன் ஒரு TS ஆர்டர் பிரச்சனையில் இருப்பது போன்றும் தெரிகிறது. AR முருகதாஸ் சிவகார்த்திகேயன் காம்போவில் உருவாக்கியுள்ள இப்படத்தின் டைட்டில் டீசர் ரசிக்கும்படி ரசிகர்களை இம்ப்ரெஸ் செய்துள்ளது. கதைக்களம் இதுதான் என யூகிக்க முடியாத வகையில் இருப்பதால் படத்தின் மீதான எதிர்பார்ப்பை மேலும் அதிகரித்துள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.